Assalamualaikum. Auzubillahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Inshallah, இன்னைக்கு பார்க்க போற Submitters Perspective article, December 2006 edition, titled Faith, Belief and Action. இந்த faith, belief and action இது மூணுமே ஒன்னோட ஒன்று தவிர்க்க முடியாதபடி அது ரொம்ப இன்டர்ட்வைண்டா ரொம்ப கனெக்டடா இருக்காது. அது ஒன்றும் இல்லாம நம்மளுக்கு இன்னொன்னு இருக்க முடியாது. நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மத சார்பில் பிலீஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா அவங்களோட ஃபெய்த் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஃபெய்த் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஒரு பிலீஃப் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம செயல்படுத்தி காமிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு ட்ரஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது பேர் நம்ம அதுல ஃபெய்த் வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய மக்கள் ரொம்ப ஆர்வமா நிறைய பிலீஃப்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தேவையான அந்த உறுதிப்பாடு நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா அது வெறும் ஒரு தகவலா தான் நம்ம கிட்ட இருக்குமே தவிர அது ஃபெய்த்தா மாறாது. இந்த பிலீஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு சில கூற்றுகளின் தொகுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வெறும் தகவல் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம சரணடைந்தவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்றதுதான் அந்த பிலீஃப்ஸா இருக்கு. சில பேர் பிலீஃபையும் நம்பிக்கையும் ஒரே விஷயமா நினைச்சுப்பாங்க. சில பேர் அத அதுல சில ஒத்துமை இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் அதை வேறுபடுத்தி பார்ப்பாங்க அவங்களோட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, கடவுளை தேடுற அவங்களோட தேடல் வெற்றி அடையாம போகுது. ஏன்னா அவங்களுக்கு உறுதிப்பாடும் பயபக்தியும் இல்லாம போயிடுது. ஸோ தவிர்க்க முடியாதபடி இதோட ரிசல்ட் என்னவா போய் முடியும்னா, உறுதிப்பாடு இல்லாம அவங்களுக்கு விரக்தி அடைஞ்சு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல தான் போய் முடியும். ஏன்னா ஒரு நம்பிக்கையில நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே ஃபெய்த் அடைய முடியாது. இல்ல கடவுளுடைய அருளையோ சரி, அவருடைய கருணையோ சரி நம்மளால அடைய முடியாது. நம்ம வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு அதுபடி நடக்காம இருந்தோம் அப்படின்னா. நம்மள சிலர் ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன்னா நம்ம முஸ்லிம் அப்படின்னு சோகால் முஸ்லிம் குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோம். அண்ட் அதோட ரிசல்ட்டா நம்மளோட பிலீஃப்ஸ் சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த வளர்த்த விஷயங்கள். ஆனா இந்த ஃபெய்த் அப்படின்றதுல பாக்குறப்போ நம்ம அதுல குறைபாடா இருக்கோம். நம்மளோட அந்த ஃபெய்த் உறுதியா இருந்துச்சு அப்படின்னா, கடவுளுடைய சர்வ வல்லமை, அவர் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர் அப்படின்றத நம்ம உறுதியா நம்பணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் குரான்ல எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அந்த லிமிட்ஸுக்கு உள்ளார அதுக்கு ஏத்தபடி இருக்கும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குரான் கிட்ட தான் போகணும். ஏன்னா குரான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, கிளியரா, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம கடவுள் கிட்ட இருந்து வந்த ஒரு வேதமா இருக்கு. எல்லாமே தெளிவா நம்மளுக்கு அதுல விளக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இஸ்லாம் அப்படின்றது கடவுளுக்கு முழுமையா சரணடைதல், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறது. அது ஒரு வாழ்க்கை முறையா இருக்கு. பிலீஃப்ஸும் ஃபெய்த்தும் ஒன்னோட ஒன்று கலந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டியவங்களா நம்ம இருக்கோம். ஸோ சரணடைதலில் கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஒவ்வொரு பிரின்சிபலையுமே, அவர் சொல்கிற ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்ஸையுமே நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது நம்ம மறுக்கிற மாதிரி தான். இதில் செயல்பாடு அப்படின்றது தான் இந்த பிலீஃப்க்கும் ஃபெய்த்துக்கும் உள்ள ஒரு தொடர்பாக இருக்குது. நம்மளோட நம்பிக்கையில நம்ம செயல்படலை அப்படின்னா நம்ம அதை நம்பிக்கை வச்சிருக்க மாதிரியே இல்லை, நம்மள்கிட்ட ஃபெய்த் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம இதில் நிறைய பேர் புரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னா, நம்ம நம்பிக்கையில நம்ம செயல்படலை அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாக்களை நம்மளால காப்பாற்றிக்க முடியாது, நம்மளால வெற்றி பெற முடியாது. சூரா 9:105. நன்னறியான செயல்களை செய்யுங்கள், கடவுள் உங்கள் செயல்களை காண்பார், மேலும் தூதரும் நம்பிக்கையாளர்களும் அவ்வாறே செய்வார்கள். இறுதியில் எல்லா ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அறிந்தவரிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் அவர் உங்களுக்கு தெரிவிப்பார் என்று கூறுவீராக. நம்ம குரான்ல பார்த்தோம்னா கடவுளே சரணடைந்தவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு வேறுபடுத்தி காமிக்கிறாங்க.
ஸோ நம்ம இந்த விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, சரணடைந்தவர்கள் அப்படின்றது யாருன்னா, யார் வந்து அவங்களோட நம்பிக்கையில செயல்படுத்தாம அதை ப்ராக்டிஸ்ல கொண்டு வராம இருக்காங்களோ அவங்க தான் வந்து சரணடைந்தவர்கள் அப்படின்னு. எந்தவித குழப்பமும் இல்லாம தெளிவா எல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. எந்த மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க நம்பிக்கை கொண்டிருக்கீங்க, ஃபெய்த் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் பத்தாது. என்ன நம்பிக்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூரா 49 வசனம் 14, 15. முஸ்லிமும் மூமினும். அரேபியர்கள் நாங்கள் மூமீன்கள் நம்பிக்கையாளர்கள் என்று கூறினார்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நம்பிக்கை உங்கள் இதயங்களில் நிலை பெறும் வரை நீங்கள் நாங்கள் முஸ்லிம்கள் அடிபணிந்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும் என்று கூறுவீராக. நீங்கள் கடவுளுக்கும் மற்றும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்தால் உங்களுடைய காரியங்களில் எதனையும் அவர் வீணாக்கி விடமாட்டார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் யாரென்றால், எவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டு பின்னர் எத்தகைய சந்தேகமும் மற்ற நிலைப்பாட்டை அடைந்து மேலும் தங்களுடைய பணத்தையும் மேலும் தங்களுடைய வாழ்வுகளையும் கொண்டு கடவுளின் நிமித்தம் பாடுபடுபவர்களே ஆவர். இவர்கள்தான் உண்மையாளர்கள் ஆவர். இதே மாதிரி பார்த்தோம்னா குரான்ல நம்ம பார்க்குறோம், அதில் வந்து அறிவு பற்றியும் அதை நம்ம வந்து அறிவை சேர்க்கணும் அப்படின்றத பற்றியும் வந்து நிறைய சொல்லப்படுது. ஆனால் அறிவு அப்படின்றது அதை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து எந்த பயனுமே இல்லை. கல்வி மூலயமா நம்மளுக்கு வந்து அறிவு வரும், அதன் மூலயமா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் வரும். ஆனால் அது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படலை, அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து எந்த வருத்தமே இல்லை, அது வந்து ஒரு பயனில்லாத ஒரு விஷயமா தான் போகும். நம்மளுடைய மனிதர்களுடைய குணத்துல இருக்க ஒரு கெட்ட விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்ம எதை செய்யலையோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாத விஷயத்த சொல்றது. ஏன்னா நம்மளுடைய இன்ஸ்டிங்க்டா என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து நல்லவங்க, நம்ம வந்து ரொம்ப அறத்தோட இருக்கிறவங்க, ரொம்ப மதிப்பு மிக்கவங்க அப்படின்ற மாதிரி நம்மளை ரோல் மாடலா காமிச்சுக்கணும் மற்றவங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைப்போம். ஆனா வந்து நம்ம வந்து இப்படி சொல்றதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த செலவும் ஆறுதில்ல, அதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்றது இருந்தாலும் இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ரொம்ப மோசமான ஒரு பழக்கமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இப்படி சொல்றனால, நம்ம செய்யாத விஷயத்த சொல்றனால யாருக்கும் எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை, சொசைட்டி நம்ம சமூகத்துக்கும் எதுவும் நடக்க போறது இல்லை. அண்ட் நம்ம அப்படி சொல்றது வந்து நம்ம ஏமாத்துற வேலையா தான் வந்து அது இருக்கும். சூரா 61 வசனம் 2 மற்றும் 3. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் செய்யாதவற்றை ஏன் நீங்கள் கூறுகின்றீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை கூறுவது கடவுளின் பார்வையில் மிகவும் வெறுப்பிற்குரியதாகும். ஒரு உண்மையான சரணடைந்தவர் யார் அப்படின்னா, அவருடைய செயல்களை செஞ்சுட்டு அதை வந்து அவர் சொல்லலாம், சொல்லாமையும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். நம்ம செய்யாததை வந்து நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எதுவா இல்லையோ அந்த மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட காமிச்சிக்க கூடாது. இதை விட இன்னும் ரொம்ப ஆபத்தானது எதுனா, மற்றவங்கக்கிட்ட போய் நீ வந்து இதை செய், நீ அதை செய் அப்படின்னு நம்ம செய்யாத விஷயங்களை சொல்றது. சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி சொல்றது வந்து மக்களுக்கு மேலே எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரிய வரலாம் இந்த மாதிரி நம்மளே இதை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு. ஆனால் நம்ம இப்படி சொல்றது வந்து நம்ம எதை சொல்கிறோமோ அதுக்கு மேலே அவங்க வந்து வெறுப்பு வர மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்யாத விஷயத்த நம்ம வந்து ஏமாற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறப்போ இவங்களே செய்யலை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த நல்ல விஷயத்தோட நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்றதே வந்து மாறி போயிடும். சூரா 2 வசனம் 44. நீங்கள் வேதத்தை ஓதி கொண்டிருந்த போதிலும் உங்களை மறந்துவிட்டு மற்ற மக்களை நன்னறியாளர்கள் ஆகும்படி ஏவுகின்றீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? எவர்கள் தங்களுடைய இது வந்து சூரா 3 வசனம் 188. எவர்கள் தங்களுடைய செயல்களை பற்றி பெருமை பேசிக் கொள்கின்றார்களோ மேலும் உண்மையிலேயே அவர்கள் செய்திடாத சிலவற்றிற்காக புகழப்பட வேண்டும் என விரும்புகின்றார்களோ அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியும் என்று எண்ணிட வேண்டாம்.
அவர்கள் வேதனை மிக்கதொரு தண்டனைக்கு உள்ளாகி விட்டனர். நம்ம வந்து கடவுள் குரான்ல சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து முழு மனதோட நம்ம வந்து அதை நம்பணும், அதை வந்து பின்பற்றணும். ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள்கிட்ட இருந்து வந்த புனிதமான வார்த்தையா இருக்கு. அதனால வந்து ஒரு விஷயத்த பத்தி நம்மளே அதை வந்து செய்யாம இருக்கிறப்போ மற்றவங்கள்ட்ட சொல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் கடவுள் நாடினால் நம்ம வந்து நம்மளே நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து அந்த விஷயத்த செஞ்சு காமிக்கிறதன் மூலயமாவே நம்ம வந்து சொல்றத விட மற்ற மக்கள் வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்ம வந்து அதை வந்து செஞ்சு காமிச்சோம்னா. அதே மாதிரி நம்மளுடைய யோசனை நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம வந்து நினச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய நம்பிக்கை வந்து கரெக்டு, கடவுளுடைய கருணையும் அவருடைய அருளையும் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு இது வந்து போதும், நம்ம வந்து கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து இஸ்ரேலின் சமூகத்தினர் செஞ்ச அதே தப்பை நம்மளும் செய்கிற மாதிரி ஆயிடும். சூரா 7 வசனம் 163 கட்டளைகளை பின்பற்றுவது பலத்தை கொண்டு வருகின்றது. சப்பத்தின் புனிதத்தை பாழ்படுத்திய கடலோர சமூகத்தாரை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. சப்பத்தினை அவர்கள் கடைபிடித்த போது அவர்களிடத்தில் மீன்கள் அபரிமிதமாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் அவர்கள் சப்பத்தினை மீறிய போது மீன்கள் வரவில்லை. அவர்களுடைய வரம்பு மீறல்களின் விளைவாக இவ்வாறு நாம் அவர்களை வேதனை செய்தோம். இந்த வசனத்துல வந்து எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய வரம்பு மீறலுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம இந்த துன்பத்தை தந்தோம் அப்படின்னு. ஸோ வந்து என்ன எல்லாம் செய்ய சொன்னாங்களோ, எதை வந்து செய்ய சொன்னாங்களோ அதுக்கு வந்து இவங்க வந்து கவனம் செலுத்தலை. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இந்த பிலீஃபும் ஃபெய்த்தும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதுதான் வந்து சரணடைதலோட ஸ்டார்டிங்காக இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி குரான்ல எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை முழுசாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறது வந்து அதுக்கு மேலே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து நம்மளுடைய பிலீஃபோடையும் நம்மளோட நம்பிக்கையோடையும் இந்த ஆக்ஷனும் வந்து சேர்ந்துருக்கணும். நன்னடையான செயல்கள் இல்லாமல் நம்ம வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு உயிரில்லாத உடல் மாதிரி. அதை வச்சு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் வந்து இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லித்தராங்க. குரானில் நம்ம பார்த்தோம்னா யார் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அப்படின்ற வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து 140 வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து யார் நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்க்கை நடத்துகிறாங்களோ அப்படின்றத வந்து அதில் 90 வாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து நம்ம பார்க்க முடியுது, நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்க்கை நடத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு நபர் வந்து நம்ம எடுத்துப்போமே. அவர் வந்து டாக்டர் பார்க்க போறாரு. அவருக்கு வந்து ஃபுல் ஃபெய்த் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எந்த டாக்டர் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரோ அந்த டாக்டர் மேல அவர் போய் பார்க்குறாரு. அந்த டாக்டர் வந்து அவருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. ஆனால் அவர் சொல்ற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி இருக்காம, அந்த மருந்துகளை அவர் எடுக்காம, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு ட்ராயருக்குள்ள போட்டு வச்சுட்டு அது டெய்லியும் அவர் வந்து மறக்காம பார்த்துட்டே இருந்து அதுலயே வந்து நம்மளுக்கு நம்பிக்கை, அந்த டாக்டர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வந்து சரியாகுமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ஆகாது. அவர் மேல வச்சிருக்கிற அந்த வெறும் நம்பிக்கை அப்படின்றது வந்து அந்த நோயாளியை வந்து குணப்படுத்தாது, அன்லெஸ் அவர் வந்து அந்த டாக்டர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு அதுபடி நடக்காத வரைக்கும். ஸோ நம்ம வந்து இந்த நம்பிக்கையை நம்ம ஏற்றுக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதுலே நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த குரான் வசனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சூரா 29 வசனம் 2, சோதனை கட்டாயமானது, சோதனையில் ஆழ்த்தப்படாமலேயே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுமாறு அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனரா? நிறைய மக்கள் வந்து என்ன நம்புறாங்க அப்படின்னா, இஸ்லாம் வந்து கத்தியால வாளால பரவுனது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து சில விஷயங்கள்ல சில டைம்ல அது வந்து உண்மையா இருந்தாலும், இன்னும் நிறைய மக்கள் வந்து இஸ்லாமை எப்படி ஏத்தாங்க அப்படின்னா, அதை ஃபாலோ பண்ணவங்களுடைய அந்த குணத்தின் பலம் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்து, அவங்க எவ்வளவு உன்னதமான மக்களா இருந்தாங்க அப்படின்றத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மாறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க.
இந்த பிலீஃபும் ஃபெய்த்தும் அப்படின்ற ரெண்டுமே வந்து அடிப்படை மாதிரி, ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன், அடித்தளம் மாதிரி. அதுதான் வந்து சரணடைதலோட முதல் ஸ்டெப்பா இருக்கு. கடவுளுடைய அருளால அதுதான் வந்து நம்மளுடைய சரியான பாதையில நம்ம போறதுக்கு வந்து உதவி செய்யுது. அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து எங்க போறது என்னன்னே தெரியாம தொலைஞ்சிருப்போம். ஆனா வந்து அதை ஏத்துக்கிறது வந்து அந்த சரணடைதலோட எண்டு கிடையாது. அது வந்து அந்த எண்டை போய் அடையிறதுக்கான ஒரு வழியா தான் இருக்கு. பிலீஃப் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ஃபெய்த் அடைய முடியும். அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம அதை எப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்றோமோ, எப்போ செயலுக்கு கொண்டு வரோமோ அப்போ மட்டும்தான். அப்போது மட்டும்தான் வந்து நம்மளோட கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமா வர முடியும். அவருக்கு திருப்திப்படுத்துற மாதிரியான விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். சூரா 9 வசனம் 109 மற்றும் 110. சிறந்தவர் தனது கட்டடத்தை கடவுள் மீது கொண்ட பக்தியின் அடிப்படையிலும் அவருடைய திருப்தியை பெறுவதற்காகவும் நிர்மாணிக்கின்ற ஒருவரா, அல்லது தன்னுடன் சேர்ந்து நரக நெருப்பில் விழுந்துவிடக்கூடியவாறு நொறுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு செங்குத்தான மலையின் மீது தனது கட்டடத்தை நிர்மாணிக்கின்ற ஒருவனா? வரம்பு மீறுகின்ற மக்களை கடவுள் வழிநடத்துவதில்லை. அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இத்தகையதொரு கட்டடம் அவர்களுடைய இதயங்கள் அசைவற்றதாகி விடும் வரை அவர்களுடைய இதயங்களில் சந்தேகத்திற்கானதொரு மூலாதாரமாக தொடர்ந்து இருக்கின்றது. கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். ஏன் வந்து இஸ்லாம் அப்படின்றது ஒரு மார்க்கமா மட்டும் பார்க்காம, ஒரு மதமா மட்டும் பார்க்காம, அது வந்து ஒரு வாழ்க்கை முறையா சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம குரான்ல பார்த்தோம்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கு. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய சொல், நம்மளுடைய செயல் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லித்தர ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒவ்வொரு வழியிலையும், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு வந்து நம்மளுக்கு குரான்ல வழி இருக்கு. ஸோ அதுல நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுதோ அதை வந்து நம்ம செஞ்சா போதும். முழு மனசோட சின்சியரா நம்ம செய்யணும். நம்மளால அதை எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை நம்ம மனசுல ஆழமா இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்மளால செய்ய முடியும். நமக்கு தெரியும் நம்மளுடைய செயல்களை வச்சுதான் நம்மளுக்கு வந்து மறு உலகத்துல ரிவார்ட் கிடைக்குதா இல்ல பனிஷ்மெண்ட் கிடைக்க போதா அப்படின்றது. தொடர்பு தொழுகை, சலாத், கடமையான தர்மம், ஜக்காத், நோன்பு இருக்கிறது, ஹஜ், இது எல்லாமே வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்காரு. நம்மளுக்கு வந்து கடமையான விஷயங்கள்லாம் இது இருக்கு. எந்த சந்தேகமும் இல்லாம இது நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா கடவுளுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா இதை பண்ணா மட்டும் நம்ம போதும், நம்ம வந்து மற்ற எந்த நன்னறியான விஷயங்களும் பண்ண தேவையில்லை அப்படின்றது வந்து கிடையாது. நம்ம வந்து மற்ற நபர்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய கடமை, நம்மளுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், ஏழைகளுக்கு உணவளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது எதுலையுமே வந்து ஒன்று செஞ்சோம்னா இன்னொன்று செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இதுல வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு பார்த்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு பார்க்கல அப்படின்னா அது வந்து நம்ம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேரை நம்ம வந்து தடுக்கிற மாதிரி ஆயிடும். அண்ட் வந்து அது வந்து ஒரு கெட்ட விஷயமா தான் போய் முடியும். கடவுள் வந்து நம்மளுக்கு அப்படி சொல்லி தரல. நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யறது வந்து சரணடைதல் கிடையாது. கடவுள் வந்து என்ன சொல்றாரோ அதை வந்து முழு மனதோட ஏற்றுக்கிட்டு செய்யறதுதான் வந்து சரணடைதல். சூரா 2 வசனம் 208. அதுல வந்து கடவுள் நம்மளுக்கு சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் வந்து நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் முழுமையான சரணடைதலை தழுவிக்கொள்ள வேண்டும். சாத்தானின் அடிசுவற்றை பின்பற்றாதீர்கள், அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதி ஆவான். சூரா 26 வசனம் 89. தங்களுடைய முழு இதயத்துடன் கடவுளிடம் வருபவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேரு அலிம் ஃப்ரம் இந்தியா. அல்ஹம்துலில்லாஹ். சலாம் அலைக்கும்.